அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ரமலான் கடைசி வாரத்தில் நிற்கிறோம். இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு படைப்பையும் அவன்தான் படைத்தான். இந்த குழந்தையும் அவன்தான் படைத்தான். குழந்தைன்னு சொல்றேன், ஆனால் வயது 17. அவளுக்கு பீரியட்ஸ் வரும், எல்லாமே இருக்கு. ஆனால் அவளால் எதுவுமே செய்ய முடியாது. இப்படி உட்காந்து கூன் விழுந்த முதுகோடு, எதுவுமே எந்திரிச்சு நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் உணவு தாய் ஊட்டி விட்டா உணவு சாப்பிட முடியும். அவளுக்கு மாதத்துக்கு பேம்பர்ஸ்க்கான செலவு மட்டுமே 2000 ரூபா வரைக்கும் வருது. இந்த சுச்சுவேஷன்ல இந்த தாய் வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையும் பார்த்து கொண்டு எவ்வளோ மாதிரியான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நம்மளால ஒரு தாயாக உணர முடியுது. நம்ம பிள்ளைகளை பராமரிக்கிறதே எவ்வளோ கஷ்டங்கும் போது இது போல பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் போதுமானவன். சொர்க்கத்தின் சாவியாக இந்த பிள்ளைகளை இறைவன் ஆக்கட்டும்னு துவா செய்கிறோம். அதனால இது மாதிரி தான் நிறைய சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாளாம். இப்போ நிறைய கத்துறது, நிறைய அழுகிறது, இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ நாங்கள் சொன்னோம், ஒரு மெடிக்கேஷன் எடுப்போம். மனநல மருத்துவர்கள் இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட காமிச்சு ஏதாவது நம்ம கேட்போம்னு சொல்லியிருக்கோம். ஸோ மெடிக்கேஷனுக்கான அடுத்த கட்ட வேலைகளுக்கும் இந்த குழந்தையினுடைய மாத உதவிக்கு இப்போ நான் அதுதான் உங்கள்கிட்ட நான் பகிர விரும்புகிறேன். இதோட பேம்பர்ஸ் மற்றும் சாப்பாடு, ஒரு ஊட்டச்சத்தான உணவு கொடுக்கலாம், மெடிக்கேஷன் எடுக்கலாம், அமைதியாக்குறதுக்கு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஆறுதல் கிடைச்சா இந்த தாய்க்கு ஒரு கொஞ்சம் ஆறுதல் தான் தர முடியும். இறைவன் புறத்திலிருந்து ஆறுதல் வர முடியும். ஏற்கனவே இருந்த ஒரு சின்ன கூண்டு வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு இவளுக்காகவே மாத்திக்கிட்டு வந்திருக்காங்க, வாடகை வீடு மாத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வாடகை கட்டுறதும் சரி, அவங்க வீட்டு வேலைக்கு போய் சிரமப்பட்டு இருக்கிறதும் சரி, இந்த பிள்ளைக்கு அவங்க ஊட்டினாதான் உணவு. அந்த மாதிரியான நிலைமையில இந்த சூழ்நிலை இருக்கு. இந்த காணொலியை உங்களோட நான் பகிர்றேன். நிச்சயமாக இது போன்ற குழந்தைகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது பெரிய கடமை. ஏன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது இந்த உலகத்துல. இதோட உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும். என்ன கேள்வி கணக்கு இருக்கும் உங்களுக்கு? எந்த கேள்வி கணக்குமே இருக்காது, எந்த புத்தகமே அவங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு படைப்பு. 12th முடிச்சு வாழ்க்கைக்கு தயாராகக்கூடிய பிள்ளைகள் 17 வயசுல இப்படியான விஷயம். எத்தனை கடினங்கள் இருந்தாலும் எப்படி கொஞ்சினாங்க தெரியுமா? நம்ம கை குழந்தைய கொஞ்சமே ஜுஜு அம்முக்குட்டி என்னம்மா அப்படின்னு அப்படிதான் அந்த தாய் அந்த பிள்ளைய கொஞ்சினாங்க. பிறந்த குழந்தைய எப்படி கொஞ்சணுமோ அப்படிதான் ஓடி கொஞ்சினாங்க. நாங்க வெயிட் பண்ணோம் அவங்களுக்காக, அப்படிதான் கொஞ்சினாங்க. அப்போ இந்த குழந்தைய கடைசி வரைக்கும் இப்படித்தான் பார்த்தாகணும், இப்படிதான் பார்க்க முடியும். அவங்க சிரிக்கிறதுக்கும் கத்துறதுக்கும் ரியாக்ட் பண்ணி இப்படிதான் அந்த தாய் நடக்க முடியும். எனக்கு கண்ணீரே வர்றதில்ல அப்படின்னு யாராவது இருந்தால் சொல்லுவாங்க. நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், என்னன்னே தெரியல, எனக்கு அழுகையே வர்றதில்லை அப்படின்னு. குரான் கேட்கும் போதும் அழுகையே வர்றதில்லை அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி உள்ளம் கல்லாயிருச்சுன்னா இந்த மாதிரியான பிள்ளைகளை பார்க்கலாம். அவங்களுக்கு மைண்ட் ரீடிங்கிறது என்ன இருக்கும், அவங்களுக்கு சிந்தனைங்கிறது என்ன இருக்கும், அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, பிளாங்கா இருக்கும். இந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இந்த பிள்ளையை வளர்க்குற இந்த தாய்க்கு எல்லாம் தெரியுமே. 4 வயசு வரைக்கும் நல்லா இருந்த பிள்ளைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான கடினங்களை பார்க்கிற போது நிறைய துவா செய்கிறோம். இவங்களுக்கு மாதாந்திர உதவிக்கான ஏதாவது சப்போர்ட்டை நம்ம தொடர்ந்து செய்வோம், நியத் வைக்கிறோம், அல்லாஹ்ட்டே ஒப்படைக்கிறோம். யா அல்லாஹ், இந்த தாய் இந்த பிள்ளை இதற்காக உழைக்கக்கூடியவர்கள் யாவரையும் நீ பாவங்களை மன்னித்து நீ சொர்க்கத்தை வழங்குவாயாக அப்படிங்கிறது தான் இங்கிருந்து இந்த ரமலான் பொழுதுல நம்ம கேட்கக்கூடிய துவா. அதனால சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு யார் இருக்கிறான்னு கேட்டீங்க, எனக்கு யாரும் இல்லை, நான் தனியா என்ன செய்ய முடியும் அப்படின்னு. என்ன செய்யலாம் சொல்லுங்க. என் பிள்ளைய நானே இப்படி ஆக்கிட்டு அப்படி போட்டு வேலைக்கு போய் என் பிள்ளை இப்படி ஆடுறதுக்கு நான் தான் காரணம். பார்க்க சரியா பார்க்க என் பிள்ளைய நல்லா பார்த்து நடக்கும். அவன் நல்லா நடந்திருப்பான், நல்லா எல்லாத்து பிள்ளை மாதிரி என் பிள்ளைய எடுத்திருப்பான். ஆனா என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு. இந்த பிள்ளை இப்படி எடுத்ததுக்கு காரணமே நானே ஓடி வளர்ச்சி என்னத்தை
யார் ஏதாவது என் பிள்ளைய குணமாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு அது போதும். நான் இருக்கிற வரை நான் மம்மி எனக்கு அப்படி யார் என் பிள்ளையப்பா அதுக்குள்ள எல்லாம் எடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். நான் இருக்கிற வரை பார்ப்பேன். எனக்கு அப்படி யாருமே என் பிள்ளைய பார்க்க மாட்டாங்க. எனக்கு எல்லாம் நல்லபடியாக என் பிள்ளைய எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட நல்லதா போகுது. இது வந்து வேற எந்த கேட்க போறாங்க நல்லது எதுவுமே எனக்கு அது வேணும் எது வேணும். நான் எதுவுமே ஆசைப்பட்டது கிடையாது. இப்போ சரி அந்த நாளே சரி எப்பயுமே நான் எதுக்கும் ஆசைப்படுறது கிடையாது. என் 2 பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். எப்படி பிள்ளைகள் நல்லா இருக்குன்னா நல்லா கிட்ட இன்னமும் கேட்கணும். ஏன்னா எதையுமே நான் கேட்க மாட்டேன். அம்மா 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 எங்க அம்மா எங்க ஒரு நல்லா இருக்கிற குழந்தைகளையே 2 வருஷம் வளர்க்கறதுக்குள்ள போதும்னு ஆயிருது. நீங்க எப்படி 17 வயசு வரைக்கும் இப்படி வளர்க்கும் போது வந்து விளையாண்டு பேசி சந்தோஷமா வச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவனை படைத்தான், அவனை உருவாக்கினான், அவனை பாதுகாக்கிறான். நம்புறோம், இறைவன்கிட்டயே பொறுப்பு ஒப்படைக்கிறோம். இந்த குழந்தைய பராமரிச்சு கொண்டிருக்கிற தாய் தகப்பனுக்கும் அந்த குழந்தைய ரொம்ப பாசமா பார்த்துக்கிற அந்த அண்ணனுக்கும் நாங்கள் நிறைய துவா செய்கிறோம். இப்படியான கருணை உள்ளங்களும் இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு அந்த அம்மா அப்பா அந்த அண்ணன் 3 கேரக்டர்ஸும் இன்னைக்கு நாங்க கண் முன்னாடி பாக்குறோம். 3 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைய பராமரிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விட்னஸ். இன்னும் மனித உள்ளங்களில் கருணை இருக்கிறது. இறைவன் புறத்திலிருந்து வருகிற கருணை மனித உள்ளங்களில் இன்னும் உயிரோடு இருக்கிறதுங்கிறதுக்கான அடையாளம் இல்லையா இது? சுபஹானல்லாஹ். இந்த 17 வயசுல இந்த குழந்தையோட ஒரு பச்சை பிள்ளை மாதிரி 6 மாச பிள்ளை கூட விளையாடுற மாதிரி விளையாட வேண்டியது இருக்கு. ஆனால் பராமரிப்பு 17 வயசுக்கானது. எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இவங்களுக்கான இந்த குழந்தைக்கான பராமரிப்பு, மெடிகேஷன்ஸ் இவங்களுக்கு ஒரு கீழ் வீடாக பார்க்கணும். அதுக்கான அட்வான்ஸ் வாடகை அந்த விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. நியத்து வைக்கிறோம். என்ன உதவியை உங்களுக்கு தொடர்ந்து நம்ம செய்ய முடியுதோ அதை செய்வோம். இறைவன் புறத்திலிருந்து உதவிகள் வரும்னு நம்புகிறோம். இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்கள் உதவிகளை பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ்.